அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து அவல வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்த்துருவோம். நான் வந்து 1 கப் வந்து அவல் எடுத்திருக்கேன். 1 கப் அவல வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுருவோம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதிலேயே வந்து கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 1/4 கப் கிட்ட வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அது தனியா எடுத்து வச்சுக்குவோம். இப்ப வந்து நம்ம 1 கப் அவல் எடுத்தோம் இல்லைங்களா? அதனால வந்து நான் 1 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்ப இந்த 3 பொருட்கள வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் வந்து அவல வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திர்றேன். மாத்திட்டு நல்லா வந்து அடிச்சு கொண்டு வரணும். அவல எல்லாத்தையும் வந்து நல்லா இதுல அரைச்சு கொண்டு வர்றேன். எல்லா அவலையும் நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். இத வந்து நல்லா பவுடர் பண்ணி இப்ப கொண்டு வரேன். இப்ப பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அவல் நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் பவுடர் ஃபார்ம்ல. இப்ப அவல வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவோம். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கடலைய, இதுலயும் பவுடர் பண்ணி கொண்டு வந்துருவோம். நான் வந்து பாத்தீங்கன்னா, கடலையும் நல்லா வந்து பொடி பண்ணி கொண்டு வந்துருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப வந்து அவலையும் நல்லா பொடி பண்ணியாச்சு. 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கோம். நிலக்கடலை எடுத்திருக்கோம். வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கோம். இந்த 3 பொருள வச்சு இப்ப வந்து சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் வாங்க. இப்ப வந்து இந்த நிலக்கடலை பவுடர நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்திருவோம். அடுப்புல நம்ம வானொலி வச்சாச்சு. நம்ம 1 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கோம் இல்லையா? அதுக்கு வந்து நான் 1 கப் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். பாருங்க, இப்ப நல்லா கொதிஞ்சு வர்றது தெரியும் உங்களுக்கு. இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடியில வந்து திப்பி மண்ணு இருக்கிற மாரி தெரியுது. இப்ப நான் அத வந்து வடிகட்டி எடுத்துடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இத வந்து நல்லா வடிச்சு எடுத்துடலாம். இப்ப பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா வாணலில பாருங்க மண்ணு இருக்கிறது தெரியுது இல்லையா? அதனால தான் நான் அது தனியா இங்க வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத கழுவிட்டு நம்ம வாணலிய சுத்தமா இப்ப நம்ம வாணலிய வந்து கிளீன் பண்ணி வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து அடுப்பு பத்த வச்சுக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த சர்க்கரை பாக வந்து நம்ம இதுல வந்து சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா, நல்லா சர்க்கரை வந்து கொதிச்சு வந்துட்டு இருக்கு தெரியும் உங்களுக்கு. இந்த டைமிங்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்ப பொட்டு வச்சிருக்க அவல சேர்த்துக்குவோம். இப்ப எல்லா அவலையும் நம்ம சேர்த்துட்டோம். ஒரு கிளறி கிளறிட்டுருவோம். நல்லா கட்டி விழாம நம்ம இந்த டைமிங்ல வந்து நம்ம ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிருவோம். இப்பதான் வந்து எல்லா இடத்துக்கும்
நல்லா பரவி வரும். டக்குன்னு கெட்டிப்பட்டுச்சு பார்த்தீங்களா? இப்ப அடுத்தது நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த கடலை பொடியையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்குவோம், அவ்வளவுதான். நான் வந்து எந்த எண்ணெயும் சேர்க்கல, நெய்யும் சேர்க்கல. செமையான நமக்கு ஒரு பார்த்தாங்களே தெரியும் உங்களுக்கு. சூப்பரா வந்து எல்லாம் ஒண்ணா வந்துருச்சு. பாத்திரத்துல ஒட்டாம வருது பாருங்க. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் ஆறுனோடனே இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ல நான் வந்து கொஞ்சமா ஆயில் விட்டு வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம இது வந்து இதுல மாத்திடுவோம். இப்ப இதுல உள்ள எல்லாத்தையும் நம்ம இந்த பிளேட்டுக்கு மாத்திட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாவே மாத்திட்டேன். பார்த்தீங்களா, இந்த பிளேட்டுக்கு நான் மாத்திட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனோடனே நம்ம கட் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து ஆயில் சேர்க்கல, நெய் சேர்க்கல. சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நல்லா ஆறுனோட நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதுல தெரியும் உங்களுக்கு இந்த கடலையோட அந்த கடலை பொடி போட்டவங்களா அதெல்லாம் அழகா உங்களுக்கு மேல தெரியும். இப்ப நம்ம இந்த ஓரத்தெல்லாம் வந்து எடுத்து விட்டுருவோம். நல்லா ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம இப்ப பீஸ் போட வேண்டியதுதான். நம்ம அந்த ஓரத்தெல்லாம் எடுத்துட்டோம். இப்ப நம்ம அதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திடுவோம். பாத்தீங்களா, சூப்பரா நமக்கு வந்துருச்சு. இப்ப இந்த நம்ம கட் பண்ண வேண்டியதுதான். இப்ப நம்ம பீசஸ் போடலாம். நமக்கு என்ன ஷேப்பிங் வேணுமோ அந்த ஷேப்பிங்க்கு நம்ம பீசஸ் போட்டுக்க வேண்டியதும். நம்ம ஆரி பீஸ் போட்டாதான் கொஞ்சம் நமக்கு வந்து கரெக்டா அந்த இதுக்கு பதத்துக்கு வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பீசஸ்லாம் நல்லாவே வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.